गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி. விகாரி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து தனுர்மாசம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி. காலம்பரை 8 மணி 8 நிமிஷம் மட்டும் சுவாதி நட்சத்திரம், அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம். இப்பேற்பட்ட ஒரு சக்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம். அதனால் இந்த அத்தியாயத்தை 2ஆக பிரித்து ஃபஸ்ட்டு பார்ட்டை இன்றைக்கும், செகண்ட் பார்ட்டை அடுத்த கிளாஸ்லேயும் பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, தேவாசுர யுத்தம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பானம் பண்ணணும் என்ற எண்ணத்தில் அமிர்த மதனம் பண்ணார்கள். ஆனால் பகவான் வஞ்சகமாக அசுராலை ஏமாற்றி
எல்லா அமிர்தத்தையும் தேவர்களுக்கு விநியோகம் பண்ணாள். ஏன்னா தேவர்கள் பகவான் மேலே பக்தி வச்சு அவரை சரணம்னு அடைஞ்சவாள். அதனால் பக்தாளுக்கு எப்பொழுதும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவளுக்கு அமிர்தத்தை விநியோகம் பண்ணாள். இதனால் பொறாமைப்பட்ட அசுரர்கள் தேவதைகளோடு கூட சண்டை போட ஆரம்பித்தாள். பெரிய சண்டை நடந்தது. அதுதான் இந்த தசம அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருக்குங்கிறத சொன்னாள். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், புராணங்களில் எப்பொழுதும் தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் சண்டை நடக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. புராணங்கள் விவரித்து சொல்லும். இல்லை சுராள்னால் யார் அசுராள்னா யாருங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். சுராளுங்கிற வார்த்தை சுருங்கிற வார்த்தை வெர்பு ரூட்லேருந்து வந்தது. சுருன்னாக்க சுரு சூரியத்தே டு பி எஃபல்ஜென்ட், டு பி பிரைட் அப்படின்னு அர்த்தம் ரூட் இது. அதாவது நல்ல புத்தி உள்ளவாள்னு அர்த்தம். நல்ல நேர்மையாக நடத்தையை வச்சிருக்கப்பட்டவாள் சுராள். தெய்வ குணங்கள் பொருந்தியவாள் சுராள். அசுர குணங்கள் பொருந்தியதுன்னா என்னென்னா டிமோனியாக் கேரக்டர், மந்த புத்தி உள்ளவாள், எப்பொழுதும் மூர்க்காள், அவளை அசுராள்னு சொல்கிறது. இவா 2 பேரும் உடன்பிறப்புகள். காசியப பிரஜாபதிக்கு பிறந்தவாள் 2 பேரும் அண்ணா தம்பிகள், பிராத்தாக்கள். இருந்தாலும் குணத்தில் 2 பேரும் வேறுபாடு உண்டு. அசுராளுக்கு அசுர குணங்கள் இருக்கும், தேவாளுக்கு சுரகுணங்கள் இருக்கும், தெய்வீக குணங்கள் இருக்கும். அதனால் பகவத் பக்தியாக பண்ணிட்டு பகவத் பரமாக இருந்துருப்பாள். எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணுற ஒரு மனப்பான்மை இருக்கும். அதுதான் நம்மகிட்டையும் இருக்குது. நம்மகிட்டையும் சுரகுணமும் இருக்குது, அசுரகுணமும் இருக்குது. இது எப்போதும் சண்டை போட்டு ஜெயிக்கணும், அசுராலை ஜெயிக்கணும். இங்கே என்ன இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, அசுராளுக்கு பொறாமை ஏற்பட்டு தேவதைகளோடு சண்டை போட்டாள். சண்டை போடுற சமயத்தில் அசுராளுக்கு ஒரு உபாயம் என்ன பண்ண தெரியும்னா, அவள்கிட்ட மாயை ஜாலம் வித்தியை நிறையா உண்டு. மாயினால் ஏமாத்துகிற குணங்கள் உண்டு. அதனால் தெய்வதைகளோடு சண்டை போடுறதே தன்னுடைய மாயினால் அவளை மோகிக்க செய்து அவள் பலமில்லாமல் பண்ணாள். அப்போது தேவதைகள்லாம் பகவானை போய் சரணம்னு விழுந்தாள். அப்போது பகவான் அவருடைய ஒத்தாசையை கொடுத்து தேவதைகளை காப்பாற்றி இந்த மாயை ஏவி விட்ட அசுராள் மாயையெல்லாம் முறியடித்து அசுராலை வதம் பண்ணாருங்கிறது இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் 2 ஸ்லோகங்களில் சொல்கிறாள். அதை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியாயனம் பண்ணுவோம். தசமே மத்சராத் தைத்யைஹி ஆரப்தே து மிருதே சுரைஹி தைத்யமாயா விஷண்ணேஷு தேவேஷு ஆவிர்பபௌ ஹரிஹி. இந்த 10வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மத்சராத்து பொறாமை காரணமாக தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கலையேங்கிற பொறாமையினால் தேவதைகளோடு கூட அசுராள் சண்டை போட ஆரம்பித்தாள். தைத்தியமாயா விஷண்ணேஷு, அவளுக்கு மாயாஜாலம் பண்ண தெரிஞ்சவாள் அசுராள். மாயை ஏவி விட்டாள் தேவதைகள் மேலே. அதனால் மோகமடைஞ்ச தேவதைகள் சண்டை போட முடியாமல் ஆயிட்டாள். அப்பொழுது பகவானை போய் சரணம் அடைஞ்சதுனால தேவேஷு ஆவிர்பபௌ ஹரி, பகவான் ஹரி மறுபடியும் அவதாரம் பண்ணி அவளுக்கு ஒத்தாசை பண்ணி அசுராளை முறியடித்தாளுங்கிறது சொல்லப்பட்டிருக்குன்னாள். அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னாள். ததேவம் அமிர்தாவாப்தி நா பக்தா நாமி தீரிதம் பக்தமத்சரத பிராண ஹானிஹி புனருதீரியதே. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னால், சும்மா முயற்சி பண்ணதுனால அமிர்தம் கிடைச்சிடாது. பகவான்கிட்ட பக்தி வச்சவாளுக்கு நன்மைகள் எல்லாம் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பகவான் மேலே பக்தி வச்சவாள்கிட்ட யாரானும் பொறாமை அடைஞ்சி சண்டை போட்டால் என்ன ஆகும்னால் அவளுக்கு பிராணஹானி ஏற்படும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிறதாக இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொன்னாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியாயனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே தசமோऽध्यायः. श्रीशुक उवाच इति दानवदैतेयाः नाविन्दन् अमृतं नृप युक्ताः कर्मणि यत्ताश्च வாசுதேவ பராங்முகாக. ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு கதை சொல்லிட்டு வரவர் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள். இதி தானவ தைத்தேயாக நாவிந்தன் அமிர்தம் நிருப யுக்தாக கர்மணி யத்தாச்ச வாசுதேவ பராங்முகாக. இவ்வாறாக
அசுராள் தேவதைகள் இவ ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தத்தை அடைவதற்காக யத்தனம் பண்ணி பரிசிரமப்பட்டு கடைஞ்சி எடுத்தார்கள். ஆனால் தேவதைகள் தான் அது சாப்பிட முடிஞ்சுது, அசுராளால் சாப்பிட முடியல, அவளுக்கு கிடைக்கல. என்ன காரணம்னால் வாசுதேவ பராங்முகாக, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக யுக்தாளாக இருந்திருக்காள், ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பண்ணியிருக்காள். ஆனால் லாபம் கிடைக்கிறது தேவதைகளுக்கு கிடைச்சிது, அசுராளுக்கு கிடைக்கல. என்ன காரணம்னால் அசுராள் வாசுதேவ பராங்முகாக, எப்போ பக்தி இல்லாமல் துணிக்கூட எப்போ பார்த்தாலும் நாராயணங்கிட்ட சண்டை போட்டுருக்கப்பட்டவா அசுராள். அதனால் அவளுக்கு கிடைக்கலையாம் என்று சொன்னாள். இதி தானவ தைத்தேயாக நாவிந்துன்னு அமிர்தம் இருப்ப, தானவாள் தைத்தியாள் இவா ரெண்டு பேரும் தேவதைகள் மாதிரியே முயற்சி கர்மத்தில் ஈடுபட்டு தக்க முயற்சி செய்த போதிலும் கூட வாசுதேவங்கிட்ட பக்தி இல்லாத காரணத்தினால அமிர்தத்தை அடையாத போனாள்னு சொன்னாள். சாதயித்வா அமிர்தம் ராஜன் பாயயித்வா சுகான் சுரான் பஷ்யதாம் சர்வபூதானாம் யயோகாருட வாகனா. தன்மேலே பக்தி வச்ச தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டி அவளுக்கு அமிர்தத்தை விநியோகம் பண்ணிவிட்டு மாயாஜாலமாக மோகினி ரூபம் எடுத்துன்னு வந்து அசுராலை ஏமாற்றி தேவதைகளுக்கு அமிர்தத்தை பானம் பண்ண வச்சு விட்டு சுவாமி கருடன் மேலே இருந்து திருப்பி தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தாள் நாள். சாதயித்வா அமிர்தம் ராஜன் பாயயித்வா ஸ்வகான் சூரான் பஷ்யதாம் சர்வபூதானாம் ஏவுகாருட வாகனா. கருடன் மேலே இருந்து சுவாமி நாராயணன் அவருடைய இடத்துக்கு போய் சேர்ந்தாள், தன் காரியம் ஆனோன்னேன்னாள். சபத்னானாம் பராமிருத்திம் திருஷ்டுவா தே திதிநந்தனாக அமிருஷ்யமாணாக உத்பேது தேவான் பிரத்யுத்யதாயுதாக. திதிபுத்திரால் தைத்தியாள் அசுராள் இருக்காளே, அவள்னா தன்னுடைய சத்ருக்களான தேவதைகள் சமிருத்தியை அடைஞ்சு அமிர்தத்தை பானம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சகிக்காதவர்களாக ஆயுதங்களை உயரக்க தூக்கிண்டு தேவதைகளை நோக்கி ஓடி வந்தார்கள் சண்டை போடுறதுக்குன்னாள். சபத்னானாம் பராமிருத்திம் திருஷ்டுவா தே திதிநந்தனாக அமிருஷ்யமாணாக உத்பேது தேவான் பிரத்யுத்யதா யுதாக. ஆயுதங்களை தூக்கின்னு வந்தாலாம் தேவதைகளோடு சண்டை போடணுங்கிறதுக்காக. ததசுரகணா சர்வே சுதயா பீதைதிதாக பிரதிசம்யுது சஸ்திரை நாராயண பதாஸ்ரயாக. இப்பொழுது அமிர்த பானத்தினால நல்ல விருத்தி அடைஞ்சு நல்ல பலசாலிகளான தேவதைகள் அசுரால் சண்டை போட வந்தோடனே நாராயணன்கிட்ட சரணத்தை அடைஞ்சு ஆசிரியத்தவர்கள் நாராயணன்கிட்ட போய் சரணம்னு அடைஞ்சு நாராயண பக்திகளை மேற்பட்டு அவள் சஸ்திரங்கள்லாம் தாங்கிண்டு எதிர்த்து போர் புரிந்தார்கள், எதிர்த்து சண்டை போட்டாலாம். சஸ்திரைஹி நாராயண பதாஸ்ரயாக. அவள்கிட்ட என்ன பலம்னால் சஸ்திரம் மாத்திரம் பலம் இல்லை, நாராயணங்கிட்ட பக்தி வச்சு அவருடைய அனுகிரகம் இருக்கிறதே, அதனால் பலத்தை அடைஞ்சு சண்டை போட்டாலாம், திருப்பி எதிர் சண்டை போட்டாலாம். தத்ர தெய்வாசுரோ நாம ரணஹ பரமதாருணா ரோதசி உதன்வதோ ராஜன் துமுலோரோ மகர்ஷணா. இவ்வாறாக தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் தெய்வாசுர யுத்தங்கிறதா பேரை வச்சுட்டு வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2ங்கிற மாதிரி பெரிய சண்டை நடந்து தான். தத்திர தெய்வாசுரோ நாம சரணா பரமதாருணா நாள். பார்க்க சகிக்க முடியாமல் ரொம்ப கோரமான யுத்தம், பெரிய யுத்தம் உண்டாச்சு ரெண்டு பேருக்கும் நாள். தத்ரான்யோன்யம் சபத்னாஸ்தே சம்ரப்த மனசோரணே சமாசாத்திய அசிபிஹி பாணை நிஜக்னு விவிதாயுதை. அந்த யுத்தத்தில் சத்ருக்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து பானங்கள்னாலையும் மயிர்கூச்சல் அடிய முடியாது சண்டை போட்டார்கள்னார். பல ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்து கத்தி கவடாலாம் வச்சுட்டு புது விதமான ஆயுதங்களை உபயோகம் பண்ணி சண்டை போட்டார்களாம். யுத்த காலத்தில் ஒரே சப்தம் இருந்ததுனால் சங்கதூரிய மிருதங்கானாம் பேரீடமரிணாம் மான் ஹஸ்தியஸ்வரத பத்தீனாம் நததாம் நிஸ்வனோ அபவது. சண்டைகளம் யுத்தகளம் இருக்கே, அவள் ரெண்டு பேரும் தேவதைகளும் அசுராலும் சண்டை போடுற சமயத்தில் சங்கம், தூரியம், மிருதங்கம், பேரி, டமரி இப்படியெல்லாம் எல்லாம் வாத்தியங்கள்லாம் கோஷம் பண்ணிண்டு பெரிய சத்தத்தை போட்டுண்டு ரத கஜ துரக பதாத்திங்கிறதா 4
சைன்யங்கள். ரதம்னா சேரியட், கஜம்னா யானைப்படை, குதிரைப்படை, காலாட்கள் படை, இப்படி இன்ஃபென்ட்ரி. இவள் 4 தினசாக வச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் சண்டை போட ஆரம்பித்தாலும் பெரிய சப்தம் ஏற்பட்டதுனால் ரதினோ ரதிபி தத்ர பத்திபிஹி சக பத்தயா ஹயாஹயைஹி இபாஷேபைஹி சமசஜ்ஜந்த சம்யுகே. ரதினோ ரதிபிஸ்தத்ர, தேர்ப்படையில் இருக்கவழா தேர்ப்படைகளோடு சண்டை போட்டாலாம். பத்திபிஹி சக பத்தயா, இன்ஃபென்ட்ரி பீப்புளோடு சண்டை போட்டாள். ஹயா ஹயைஹி, குதிரைப்படையில் இருக்கப்பட்டவா குதிரைப்படையோடு சண்டை போட்டாள். இபாஷைபைஹி, யானைப்படையில் இருக்கப்பட்டவா யானைப்படையோடு சண்டை போட்டாலாம். சமசஜ்ஜந்த சம்யுகே, இப்படி பெரிய யுத்தம் நடந்ததுனால் யுஷ்ட்ரை கேச்சிதிபை கேச்சிது அபரே யுதுஷ்கரைகி கேச்சித் கௌரமிருகை ரிக்ஷை த்வீபிபி அரிபித் பட்டாகா. சில பேர் ஒட்டகங்களோடு எடுத்துன்னு வந்திருந்தாலாம். சில பேர் யானை, சில பேர் கழுதைகளோடு சண்டை போட்டாள். சில பேர் கௌரவ மிருகங்களான வெள்ளையாக இருக்கிற மான்கள் அதோடு சண்டை போட்டாள். சில பேர் கரடிகளோடு சண்டை போட்டாள். சில பேர் புலிகள் சிங்கங்களோடு போர் புரிந்தனர். இவ்வாறாக பெரிய கோர யுத்தம் நடந்ததுனால் உஷ்ட்ரை கேச்சிதிபை கேச்சிது அபரே யுதுக்கரை கேச்சித் கௌரமிருகை ரிக்ஷை த்வீபிபிஹி ஹரிபிர் பட்டாகா. இவ்வாறாக பெரிய சண்டை நடந்ததுன்னு சொன்னாள். இப்பொழுது இந்த 9 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே தசமோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச இதி தானவதைத்தேயாः நாவிந்தன் அமிர்தம் நிருப யுக்தாः கர்மணி யத்தாश्च வாசுதேவ பராங்முகாः சாதயித்வா அமிர்தம் ராஜன் பாயயித்வா ஸ்வகான் சுரான் பஷ்யதாம் சர்வபூதானாம் யயௌ கருடவாகனः சபத்னானாம் பராம்ருத்திம் திருஷ்ட்வா தே திதிநந்தனாः அம்ருஷ்யமாணாः உத்பேதுः தேவான் பிரத்யுத்யதாயுதாः ததஸ்வரகணாः சர்வே சுதயா பீதயைதிதாः பிரதிசம்யுயுதுः சஸ்திரைः நாராயணபதாஸ்ரயாः தத்ர தெய்வாசுரோ நாம ரணः பரமதாருணः ரோதசி உதன்வதோ ராஜன் துமுலோ ரோமஹர்ஷணः தத்ரான்யோன்யம் சபத்னாஸ்தே சம்ரப்தமனசோரணே சமாசாத்யாசிபிர்பாணைः நிஜக்னுः விவிதாயுதைः சங்கதூர்யமிருதங்கானாம் பேரீடமரிநாமான் ஹஸ்தியஸ்வரதபத்தீனாம் நததாம் நிஸ்வனோ பவத் ரதினோ ரதிபிஸ்தத்ர பத்திபிஹி ச பத்தயः ஹயாஹயைஹ இபாஷ்யேபைஹ சமசஜ்ஜந்த சம்யுகே உஷ்ட்ரைः கேச்சிதிபை கேச்சித் அபரே யுதுக்கரைः கேச்சித் கௌரமிருகைர்ரிக்ஷைः த்வீபிபிஹி அரிபிர்பட்டாः ஸ்ரீஹரயே நமः.
மேற்கொண்டு தேவாசுர யுத்தத்தை வர்ணிக்கிறாள் சுகாச்சாரியாள் 10வது ஸ்லோகத்திலேருந்து. கிருத்ரை கங்கை பகைரன்யே சேனபாசை திமிங்கிலை சரபை மகிஷை கட்கை கோவிருஷை கபயாருணை. இன்னும் சில பேர் கழுகுகளோடு சண்டை போட்டாள். ராஜாளி பட்சிகளோடு, கொக்குகளோட, கொட்டப்பிராந்தோட கூட, பாசம்ங்கிற பட்சிகளோடு கூட, திமிங்கிலங்களோடு கூட, காட்டெருமைகளோடு கூட, கோவிருஷபங்களோடு கூட, கவய மிருகம்ங்கிறப்பட்ட ஒரு ஜாதி மிருகம், அந்த அவைகளோடு கூட பல மிருகங்களோடு கூட சண்டை போட்டாள்னாள். சிவாபிராகுபி கேச்சித் கிருகலாசை சசை நரை பஸ்தைரேகே கிருஷ்ணசாரை ஹம்சைரன்யே ச சூக்கரை. சில பேர் நரிகளோடு சண்டை போட்டாள். சில பேர் எலிகளை எடுத்துன்னு வந்து சண்டை போட்டாள். சில பேர் ஓணான்கள், முயல்கள் ஆகக்கூடிய எல்லா விதமான மிருகங்களையும் சண்டையில் ஈடுபட செய்தார்கள்னு வியாக்கியானம் பண்ணாள். மனுஷாளோடு சண்டை போட்டாள். செம்மறி ஆடுகளோடு சில பேர் சண்டை போட்டாள். கிருஷ்ணசாரங்கிற மிருகம், மான், அதுகளோடு சண்டை போட்டாள். சில பேர் பன்றிகளோடு கூட போர் புரிந்தனர். ஹம்சங்களோடு சில பேர் சண்டை போட்டார்கள். பஸ்தைரே கே கிருஷ்ணசாரை ஹம்சைரன்யே ச சூக்கரை அந்நே ஜலஸ்தல ககை சத்வை விகிருத விக்கிரகை சேனையோருபயோ ராஜன் விவிஷுஸ்தே அக்ரதோக்ரதா. சில பேர் ஜலத்தில் சண்டை போட்டால், சில பேர் தரையில் சண்டை போட்டால், சில பேர் பயங்கரமான சரீரத்தை ஏற்படுத்திந்து அசுராளுக்கு மாயாஜாலம் தெரியும். விதவிதமாக தங்களுடைய தேகத்தை மாற்றிந்து சண்டை போட்டாள். நேருக்கு நேராக சில பேர் சண்டை போட்டால், சில பேர் உள்ளே நுழைஞ்சு சண்டை போட்டால், சேனைகளுக்குள்ளே நுழைஞ்சு சண்டை போட்டாலாம். சேனையோர் உபயோ ராஜன் விவிஷுஸ்தே அக்ரதோக்ரதா சிதத்வஜ பட்டை ராஜன் ஆதபத்ரை சிதாமலை மகாதனை வஜ்ரதண்டை வெஜனை பார்கச்சாமரை. ஹே ராஜன்னு கூப்பிட்டாள் சுகாச்சாரியாள். இது விசித்திரமான சண்டை நடந்தது. மாயாஜாலத்தோடு கூட பல துவஜங்கள், அதாவது பல ஃப்ளாக்ஸ் ஏற்றின்னு வந்தாள். ஒவ்வொருத்தரும் பளபளன்னு துளி கூட அழுக்கே இல்லாத ஃப்ளாக்ஸ் எல்லாம் கொடி நாட்டின்னு வந்தாள். சில பேர் வஜ்ரம் போன்ற காம்புகளை உடைய விசிறிகளால் சில பேர் வெண்சாமரங்களை ஏற்றின்னு வந்தாள். அவள் சண்டை போடுறதே அவளுடைய உத்தரியங்கள்லாம் காற்றுல அசைஞ்சு கொடுத்து தான் அதெல்லாம் சொன்னாள். சிதத்வஜ பட்டை ராஜன் ஆத்தபத்திரை சிதாமலை. அவள் சண்டை போடுறதே ஆத்தபத்திரை வெண்கொடைகளுக்கு அடியில் இருந்து சில லீடர்கள்லாம் வந்தாள். அப்போது காற்றுல சண்டை போடுற வேகத்தில் கொடைகள்லாம் ஆட ஆரம்பிச்சுதான். மாதனை வஜ்ரதண்டை வியஜனை பார்கச்சாமரை. சாமரமான்னு ஒரு மான், அதனால் வச்சுருக்கப்பட்ட காற்று அசைக்கிறதுக்காக வச்சுருக்கப்பட்ட சாமரங்கள், வெண்சாமரங்கள், மைத்ரோயனால் ஏற்பட்ட காத்தாடிகள், இதெல்லாம் வச்சுட்டு வந்தாளாம். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாள். அவள் என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாள்னு சொன்னாள். வாதோத்தரோஷ்ணீஷை அர்ச்சிர்பி வர்மபூஷணை ஸ்புரத்பி விசதை சஸ்திரை சுதராம் சூரியரஷ்மிபி. அவள் சூரியகரணங்கள் மாதிரி பிரகாசிக்கிற சுத்தமான சஸ்திரங்கள், அதாவது ஆயுதங்கள், அவள் சண்டை போடுறதே ஜொலிக்கிறதாம். கவச்சம் போட்டுன்னு வந்தாளாம். காந்தி பொருந்திய கவச்சங்கள், தலையில் அடிபடப்படாதுன்னு அதுக்காக கவச்சங்கள் போட்டு வந்தாளாம். தேவதானவ வீராணாம் துவஜின்யோ பாண்டு நந்தன ரேஜதுகு வீரமாலாபி யாதசாமிவ சாகரோ. விலையுயர்ந்த மாலைகளை போட்டு வந்தாலாம். சில பேர் சுத்தமான வஸ்திரங்கள் அணிஞ்சுண்டு பளபளன்னு வஸ்திரங்களை போட்டுண்டு காந்தியுள்ள கவச்சங்கள் தலப்பாக எல்லாம் போட்டுன்னு வந்தாலாம் சில பேர். இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாள். அப்படி 2 பேருக்கும் சண்டை நடந்ததுன்னால். வைரோச்சனோ பலிசங்கே சோசுராணாம் சமூபதி யானம் வையாயசம் நாம காமகம் மய நிர்மிதம். அசுராளுக்கு சேனாதிபதியாக இருக்கப்பட்ட விரோச்சனுடைய புத்திரனான பலி சக்கரவர்த்தி வைகாயசம்னு சொல்லப்பட்ட பெயர் பெற்ற மயனால் சிருஷ்டிக்கப்பட்ட
எல்லா விதமான போர் ஆயுதங்களும், போருக்கு வேண்டிய ஆயுதங்களும் நிறைந்த, யாராலையும் ஊகிக்க முடியாத விமானத்தில் ஏறிந்து வந்தானாம். வைரோச்சனோ பலிசங்கே சோசுராணாம் சமூபதி யானம் வைகாயசம் நாம காமகம் மய நிர்மிதம். அந்த அவன் போகிற சேரியட் இருக்கே யானம், அதுக்கு பேர் விமானம். அது வைகாயசம்னு பேர். அது மயனால் நிர்மாணம் பண்ணப்பட்டது. காமகம் நினச்ச இடத்துக்கெல்லாம் போவோம். சண்டை பிரதேசத்தில் அதில் பலி சக்கரவர்த்தி ஏறிண்டு வந்தான். சர்வசாங்கிராமிகோபேதம் சர்வாச்சரியமயம் பிரபோ அப்ரதர்க்கியம் அனிர்தேஷ்யம் திருஷ்யமானம் அதர்சனம். சர்வசாங்கிராமிகோபேதம், அவன் போயின்னு இருக்கப்பட்ட விமானம் இருக்கே, அதில் ஃபுல்லி லோடட் வித் வெப்பன்ரி. சர்வசாங்கிராமிகோபேதம் சர்வாச்சரியமயம் பிரபு, அது ஆச்சரியமான விதவிதமான புதுசான ஆயுதங்கள்லாம் மயனால் சிருஷ்டிக்கப்பட்டது. அதை ஃபுல்லாக வச்சுட்டுருக்கான் அந்த விமானத்தில். அப்ரதர்க்கியம் அனிர்தேஷ்யம், யாராலையும் இதுவரையும் பார்க்க முடியாத, நிர்ணயமே பண்ண முடியாத, ஊகித்து அறிய முடியாத ஆயுதங்கள்லாம் வச்சுட்டுருக்கானாம். திருஷ்யமானமதர்சனம் ஆஸ்தித தத்விமானாக்ரியம் சர்வானீகாதிபை விரதா. அந்த விமானம் எப்படின்னால், சில சமயம் ஸ்டெல்து ஏர்க்ராஃப்ட் மாதிரி, அது வரதே தெரியாத மாதிரி அப்படிலாம் மாயாஜாலத்தினால ஏற்படுத்தின விமானம் அது. அதில் அந்த விமானத்தில் ஏறிண்டு வந்தானாம். அவனை சூழ்ந்துண்டு அசுராலெல்லாம் வந்துன்றதுக்காலினால் ஆஸ்திதத்வத் விமானாகிரியம் சர்வானீகாதிபைர்விருதா வாலவ்யஜன சத்ராகிரியை ரேஜே சந்திர இவோதயே. எப்படி சந்திரன் உதிக்கிறதே பிரகாசமாக இருக்குமோ ஜிலுன்னுட்டு, அப்படி பிரகாசத்தோடு கூட அவனை சுற்றி வரலும் பல லீடர்கள், கமாண்டர் இன் சீஃப்ஸ் எல்லாம் இருக்காளாம் அசுராளுடைய படையில். அவள்லாம் சுற்றின்னு இருக்காளாம். அந்த பலி சக்கரவர்த்தி அந்த மாதிரி ஒரு மாயாஜாலம் பொருந்திய விமானத்தில் ஏறிண்டு வந்தான்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். உஷ்ட்ரை கேச்சிதிபை கேச்சிது உஷ்ட்ரை கேச்சிதிபை கேச்சிது அபரே யுதுக்கரைஹி கேச்சித் கௌரமிருகைர்ருக்ஷைஹி கேச்சித் கௌரமிருகைர்ருக்ஷைஹி த்விபிபிஹி அரிபிர்பட்டாः கிருத்ரே கங்கைஹி பகைரண்யே கிருத்ரைஹி கங்கைஹி பகைரண்யே சேனபாசைஹி திமிங்கிலைஹி शरभैः महिषैः खड्गैः गोवृषैः गवयारुणैः शिवाभिराकुभिः केचित् कृकलासैः शशैर्नरैः बस्तैरेके कृष्णसारैः हंसैरन्ये च सूकरैः अन्ये जलस्थलकगैः सत्त्वैः विकृतविग्रहैः सेनयोरुभयोराजन् विविशुस्ते अग्रतोऽग्रता सितध्वजपटैराजन् आतपत्रैः सितामलैः महाधनैः वज्रदण्डैः व्यजनैः बार्हचामरैः वातोद्धूतोत्तरोष्णीषैः अर्चिर्भिः वर्मभूषणैः स्फुरद्भिः विशदैः शस्त्रैः सुतरां सूर्यरश्मिभिः देवदानववीराणां ध्वजिन्यो पाण्डुनन्दन रेजतुः वीरमालाभिः याधसामिव सागरौ वैरोचनो बलिसङ्ख्ये सोऽसुराणां च मूपतिः यानं वैहायसं नाम कामगं
காமகம் மயநிர்மிதம் சர்வசாங்கிராமிகோபேதம் சர்வசாங்கிராமிகோபேதம் சர்வாச்சரியமயம் பிரபோ சர்வாச்சரியமயம் பிரபோ அப்ரதர்க்கியம் அனிர்தேஷ்யம் அப்ரதர்க்கியம் அனிர்தேஷ்யம் திருஷ்யமானம் அதர்சனம் திருஷ்யமானம் அதர்சனம் ஆஸ்திதஸ்தத்விமானாக்ரியம் ஆஸ்திதஸ்தத்விமானாக்ரியம் சர்வானீகாதிபைர்விருதா சர்வானீகாதிபைர்விருதா வாலவ்யஜனச்சத்ராக்ரியை வாலவ்யஜனச்சத்ராக்ரியை ரேஜே சந்திர இவோதயே ரேஜே சந்திர இவோதயே ஸ்ரீஹரையே நமஹ. அடுத்த 19வது ஸ்லோகத்துலேருந்து சண்டை நடக்கிறது தேவாசுர யுத்தத்தில். அதில் அசுராளுடைய கோஷ்டியில் இருக்கப்பட்ட கமாண்டர் இன் சீஃப்ஸோட பேரெல்லாம் சொல்கிறாள். அவள்லாம் பலி சக்கரவர்த்தி நடுப்புற இருந்துட்டு அவனுடைய ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டில் வந்துட்டுருக்கான் யானத்தில். திருஷ்யமானம் அதர்சனம், யாராலையும் பார்க்க கண்ணுக்கு புலப்படாத ஒரு விமானம். அதில் 2 மாயாவியான மயனால் சிருஷ்டி பண்ணப்பட்டது. அதில் 2 வரான். அப்பொழுது அவனை சுற்றிவரிலும் இருக்கப்பட்ட கமாண்டர் இன் சீஃப்ஸோட பேரெல்லாம் சொல்கிறாள் சுக்காச்சாரியால். தஸ்யாசம் சர்வத்தோ யானை யூதானாம் பதயோசுராக, யூதபதிகளாக பல அசுராள்னா அவனை சுற்றிவிடும் சூழ்ந்துட்டு வராள். அவளும் விமானத்தில் ஏறிண்டு வராள். நமுச்சி சம்பரோ பாணோ விப்ரசித்தி அயோமுகா த்விமூர்தா காலநாபோத பிரகேதி ஏதிரில்வலா சகுனி பூதசந்தாபோ வஜ்ரதம்ஷ்ட்ரோ விரோச்சனா அயக்ரீவா சங்குஷிரா கபிலோ மேகதுந்துபி தாரக சக்கரதிருக்ஷும்போ நிஷும்போ ஜம்ப உத்கலா அரிஷ்டோ அரிஷ்டநேமிஷ்ய மயश्च திரிபுராதிபः அன்யே பௌலோமகாலேயாः நிவாதக வச்சாதயः. நமுச்சின்னு ஒருத்தன் பேர், கமாண்டர் இன் சீஃப் பேர். சம்பரன், பாணன், விப்ரசித்தி, அயோமுகன், த்விமூர்தன், காலநாபன், பிரகேதி, ஹேதி, இல்வலன், சகுனி, பூதசந்தாபன், வஜ்ரதம்ஷ்டன், விரோச்சனன், ஹயக்ரீவன், சங்குஷிரசு, கபிலன், மேகதுந்துவி, தாரகன், சக்கரதிருக்கு, சும்பன், நிஷும்பன், ஜம்பன், உத்கலன், அரிஷ்டன், அரிஷ்டநேமி, மயன், திரிபுராதிபன், இவாளெல்லாம் யூதபதியாக வச்சுருக்கான் அந்த பலி சக்கரவர்த்தி. இவாள்லாம் ஒவ்வொரு சேனைக்கு கமாண்டர் இன் சீஃபாக வச்சுருக்கான் கமாண்டன்ட்டு. அதோடு கூட பௌலோமன், காலேயன் இவாளும் யூதபதிகள். இவள் எல்லாரும் வாகனங்களில் ஏறிண்டு அவனை சுற்றிலும் வந்துட்டுருக்காளாம். ஒரு பட்டாலியன் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்துட்டுருக்குன்னாள் தேவதைகளை நோக்கி. என்ன காரணம்னாள், அந்நே பௌலோம காலேயாக நிவாதகவச்சாதயா. நிவாதகவச்சன்னு ஒருத்தன் பேர், அவனும் ஒரு யூதபதி. அவளெல்லாம் வச்சுட்டு இன்னும் பல கமாண்டர் இன் சீஃப்களோடு சூழ்ந்து வந்துட்டுருக்கானாம் பலி சக்கரவர்த்தி. அலப்தபாகாக சோமஸ்ய கேவலம் கிளேஷபாகினா சர்வையே தே ரணமுகே பகுஷோ நிர்ஜிதாமராக. அவளுக்கு ரொம்ப தைரியத்தோடு கூட வந்தாலாம், கோபத்தோடு கூட வந்தாலாம். என்ன காரணம்னால், அலப்தபாகாக சோமஸ்ய கேவலம் கிளேஷபாகினா, இப்படி ஏமாற்றி விட்டாலே நம்மளை, கேவலம் நம்மளுடைய பரிசிரமத்தோடு கூட அந்த அமிர்தத்தை கடைவதற்காக வேண்டி நம்மளை ஸ்நேகம் பண்ணிண்டு அமிர்தம் கையில் கிடச்சோடனே நம்மளை ஏமாற்றி அமிர்தத்தை எல்லாம் தேவதைகளுக்கு கொடுத்து இப்படி பண்ணிவிட்டாரே சுவாமி, இன்னும் ரொம்ப கோபத்தோடு கூட. இதோடு கூட பல தேவாசுர யுத்தங்கள் நடந்து தேவதைகள்லாம் ஜெயிச்ச வாழ் பழைய சண்டைகளில். அதனால் நல்ல கர்வத்தோடு கூடியும் நல்ல தைரியத்தோடு கூடியும் சண்டை போட வந்துட்டுருக்காளாம். இந்த வாழ் எப்படி கர்ஜனை பண்ணிட்டு வந்தாள்னு சொன்னாள். சிம்மநாதான் விமுஞ்சந்தா சங்காந்தத்பூமாரவான் திருஷ்டுவா சபத்னான் உத்சிக்தான் பலபித் குபிதோபிருஷம். பல தடவை தேவர்களை ஜெயிச்சவாழ்னா அசுராள்னா, அதனால் துளி கூட பயப்படலையாம் சண்டை போடுறதுக்கு. சிம்மநாதம் பண்ணிட்டு பெரிய சங்கை எடுத்து பல சங்குகள் எடுத்து ஊதின்னு வந்தாலாம், உங்களை கொண்டு போடுறோம்னு சொல்லிண்டு. மகா கர்வத்தோடு கூட வந்துட்டுருக்கிறவாளை பார்த்தான் இந்திரன். அவனுக்கு மகா கோபம் வந்தது, நம்மளை எதிர்த்து வரானேன்ட்டு. இப்போ அமிர்தம் வேறு சாப்பிட்ருக்கா எல்லாரும் தேவதைகள்னால், நல்ல பலத்தோடு இருக்கப்பட்டவாள். அதனால் அவளும் சண்டை போட எதிர்நோக்கி வந்தாள்னாள். ஐராவதம் திக்கரிணம் ஆரூடா சுஷுபேஸ்வராட்டு யதா ஸ்ரவத் பிரஸ்ரவணம்
உதயாத்ரிம் அகர்பதி. எப்படி சூரிய பகவான் அருவிகள் விழுந்திருக்கப்பட்ட மலையிலேருந்து கிளம்பி வருவரோ, அப்படி இந்திரன் அவனுடைய திக்கஜமான ஐராவதத்து மேலே ஏறிண்டு அவனும் சங்க ஊதிண்டு தைரியத்தோடு கூட இந்த அசுராளுடைய கும்பத்தை எதிர்த்து சண்டை போட வந்தான் நாள். தஸ்யாசன் சர்வத்தோ தேவாக நானாவாக துவஜாயுதாக லோகபாலா சகணை வாயுவக்னி வருணாதயா. தேவர்கள் தங்களோட பரிவாரங்கள் வாயு, அக்னி, வருணன் முதலானவர்களோடு கூட லோகபாலாளோடு கூட பலதரப்பட்ட வாகனங்களில் ஏறிண்டு கொடி, மரம், ஆயுதம் இவைகளோடு கூட பிரகாசிச்சுண்டு தைரியத்தோடு சங்க ஊதிண்டு இந்திரனை சுற்றியில் இருந்தார்கள் நாள். அவளும் எதிர்த்து வந்தாளாம். லோகபாலா சகணை வாயுவக்னி வருணாதயா தே அந்யோன்யமபிசம்ஸ்ருத்ய க்ஷிபந்தோ நாமபிர்மிதா ஆக்வயந்தோ விஷந்தோக்ரே யுதுஹு துவந்தயோதினா. தேவதைகள் கூட்டத்தில் இருந்தவாள் எல்லாரும் அசுராளுடைய கூட்டத்தில் இருந்தவா ஒவ்வொருத்தம் பேரையும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாள். எல்லாம் பிராத்தாக்கள் தானே, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை இது. அதனால் ஒவ்வொருத்தனும் பேரை சொல்லி அழைச்சி துவந்த யுத்தம் பண்ணானா. கைமுஷ்டினால் கைகலப்பு சண்டை நடந்ததுன்னாள். ஆக்வயந்தோ விஷந்தோக்ரே யூதுஹு துவந்தயோதினா க்ஷிபந்தா நாமபீமிதா. ஒவ்வொருத்தன் பேரை சொல்லி கூப்பிட்டு வெசிச்சுண்டு வெய்துண்டு சண்டை போட்டான் நாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். தஸ்யாசன் சர்வதோ யானை தஸ்யாசன் சர்வதோ யானை யூதானாம் பதயோசுராக யூதானாம் பதயோசுராக நமுச்சி சம்பரோ பாணோ நமுச்சி சம்பரோ பாணோ விப்ரச்சித்தி அயோமுகா விப்ரச்சித்தி அயோமுகா द्विमूर्धा कालनाभूत द्विमूर्धा कालनाभूत प्रहेति हेतिरिल्वलः प्रहेति हेतिरिल्वलः शकुनिः भूतसन्तापो शकुनिः भूतसन्तापो वज्रदंष्ट्रो विरोचनः वज्रदंष्ट्रो विरोचनः हयग्रीवः शङ्कुशिराः हयग्रीवः शङ्कुशिराः कपिलो मेघदुन्दुभिः कपिलो मेघदुन्दुभिः तारकश्चक्रदृक्शुम्भो तारकश्चक्रदृक्शुम्भो निशुम्भो जम्ब उत्कलः निशुम्भो जम्ब उत्कलः अरिष्टो अरिष्टनेमिश्च अरिष्टो अरिष्टनेमिश्च महेश्च त्रिपुराधिपः महेश्च त्रिपुराधिपः अन्ये पौलोमकालेयाः अन्ये पौलोमकालेयाः निवातकवचादयः निवातकवचादयः अलब्धभागाः सोमस्य अलब्धभागाः सोमस्य केवलं क्लेशभागिनः केवलं क्लेशभागिनः सर्वये ते रणमुखे बहुशो निर्जितामराः बहुशो निर्जितामराः सिंहनादान् विमुञ्चन्तः शङ्खान् दद्मुः मारवान् दृष्ट्वा सपत्नान् उत्सिक्तान् बलभित्कुपितो भृशम् ऐरावतं धिक्करिणम् आरूढशुशुभे स्वराट् यथास्रवत् प्रस्रवणम् उदयाद्रिमहर्पतिः तस्यासन् सर्वतो देवाः नानावाहध्वजायुधाः लोकपालाः सहगणैः वायुवग्निवरुणादयः ते अन्योन्यम् अभिसंसृत्य क्षिपन्तो नामभिर्मितः आह्वयन्तो विशन्तोऽग्रे युधुः द्वन्द्वयोधिनः ஸ்ரீஹரையே நம. அடுத்த 28வது ஸ்லோகத்திலேருந்து 36வது ஸ்லோகம் வரையும் யாரோட சண்டை போட்டான்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாள். தேவதைகளுடைய குரூப்பில் இருந்தவாள் ஒவ்வொருவரும் அவளுக்கு தகுதியான எதிரியோட கூட சண்டை போட்டாளாம் அசுராளுடைய கோஷ்டியில். அதை சொல்கிறாள். யுயோத பலிரிந்திரேண தாரகேண குஹோஸ்யத வருணோ ஹேதினா யுத்யன் மித்ரோ ராஜன் பிரஹேதினா. யுயோத பலிரிந்திரேண
பலி சக்கரவர்த்தி தான் அவளுக்கெல்லாம் அசுராளுக்கு லீடர். அவன் இந்திரனோட சண்டை போட்டான். இந்திரன் தான் தேவதைகளோட லீடர். அப்போ இந்திரனோட பலி சக்கரவர்த்தி சண்டை போட்டானாம். யோத பலிரிந்திரேன தாரகேன குஹோசியத. சுப்பிரமணிய சுவாமி அவளை அனுப்பிச்சார். அவர் தாரகாசுரன் ஒரு அசுரனோடு கூட சண்டை போட்டார். தாரகேன குஹோசியத வருணோ ஹேதினா யுத்தியன் மித்ரோ ராஜன் பிரஹேதினா. வருணன் இந்திரனுடைய படையில் இருக்கப்பட்டவன், தேவதைகளில் ஒருத்தன் வருணன். அவன் ஹேத்திங்கிறவனோட சண்டை போட்டான். மித்ரன் பிரஹேத்திங்கிறவனோட சண்டை போட்டானாம். யமன் அவன் இந்திரனுடைய கோஷ்டியில் இருக்கப்பட்ட ஒரு கமாண்டர். அவன் காலநாபனோட சண்டை போட்டான். விஸ்வகர்மாங்கிறவன் தேவதைகளுடைய இன்ஜினியர். அவன் அசுராளுடைய இன்ஜினியரான மயனோட சண்டை போட்டானான். விஸ்வகர்மா மயனோட சண்டை போட்டான். யமஸ்து காலநாபேன விஸ்வகர்மா யமேன வை சம்பரோ யுதே துவஷ்ட்ரா சவித்ராது விரோச்சன. யமஸ்து காலநாபேன, யமன் காலநாபனோட சண்டை போட்டான். விஸ்வகர்மா மயனோட சண்டை போட்டான். சம்பரன் துவஷ்டாவோட சண்டை போட்டானான். விரோச்சனங்கப்பட்டவன் பலிச்சக்கரனுடைய அப்பா. அவன் சவிதாவோட சண்டை போட்டானான். இந்திரனுடைய கோஷ்டியில் இருந்துப்பட்ட சவிதாங்கிற தேவதையோட சண்டை போட்டான். நமுச்சிங்கிற அசுரன் அபராஜிதன்கிற தேவதையோட சண்டை போட்டானாம். அஸ்வினி தேவதைகள் ரிஷபர்வாவோட சண்டை போட்டாள். சூரியன் பாணனை மூத்தவனாக உடைய பலிச்சக்கரனுடைய 100 புத்திராளோடு சேர்ந்து சண்டை போட்டான்னு சொன்னாள். சம்பரோ யூதே துவஷ்ட்ரா சவித்ராது விரோச்சனா அபராஜிதே நமுச்சி அஸ்வினோ ரிஷபர்வணா சூரியோ பலிசுதைர்தேவோ பாணஜேஷ்டை சதேன ச. 100 புத்திராள், பலியினுடைய புத்திராள். அவளுக்கு மூத்த பிள்ளையோட பேர் பாணன்னு பேர். அந்த 100 புத்திராளோடையும் சூரிய பகவான் சண்டை போட்டாராம். ராகுணா சததா சோமா புலோம்னா யூதே நிலா. அனிலன் தான் வாயு தேவத்தை யாரோட சண்டை போட்டானான்? புலோமாங்கிற ஒரு அசுரனோட சண்டை போட்டானான். சோமன் அதாவது சந்திரன், அவன் ராகுவோட சண்டை போட்டானான். ராகுணா சததா சோமா புலோம்னா யூதே நிலா நிஷும்ப சும்பயோர் தேவி பத்ரகாளி தரஸ்வினி. தேவதைகள் கோஷ்டியில் இருந்தப்பட்ட பத்ரகாளிங்கிற லேடி, அவள் நிஷும்பன் சும்பன் 2 பேரோடையும் சண்டை போட்டு அவனை வதம் பண்ணாள். நிஷும்ப சும்பயோ தேவி பத்ரகாளி தரஸ்வினி. விஷாகபிஸ்து ஜம்பேன மகிஷேன விபாவசு இல்வலஹாச வாதாபி பிரம்மபுத்திரை அரிந்தம. ஹே ராஜன்னு கூப்பிட்டார் சுகாச்சாரியால். விஷாகபின்னு ஒருத்தன், அவன் ஜம்பனோட சண்டை போட்டான். விபாவசு மகிஷாசுரன்கிற அசுரனோட சண்டை போட்டான். வாதாபி இல்வலன் இவா 2 பேரோட கூட பிரம்மபுத்திராலாம் சண்டை போட்டாளாம் சொன்னாள். ப்ரஹஸ்பதி ச உஷனசா காமதேவேன துர்மர்ஷ உத்கலோ மாத்ருபிஸ்ஸக. ப்ரஹஸ்பதி ச உஷனசா நரகேன சனைஸ்வரஹ. துர்மர்ஷன் காமதேவனுடன் சண்டை போட்டான். உத்கலன் மாத்திருகணங்களோட சண்டை போட்டான். ப்ரஹஸ்பதி சுக்கராச்சாரியாரோட சண்டை போட்டார். ப்ரஹஸ்பதி தான் தேவதைகளுக்கு குரு, சுக்கராச்சாரியார் அசுராளுக்கு குரு. அவள் 2 பேரும் சண்டை போட்டுட்டாளாம். சனைஸ்வரன் நரகாசுரனோட சண்டை போட்டான். மருத்கணங்கள் அப்படிங்கிறப்பட்ட தேவதைகள் நிவாத கவச்சாளுங்கிறப்பட்ட அசுர கும்பலோட சண்டை போட்டாளாம். வசுக்கள், அஷ்டவசுக்கள்னு சொல்கிறது வசுக்கள், காளையர்களோடு சண்டை போட்டாளாம். விஸ்வே தேவாள்னு ஆக்சிலரி தேவதைகள், அவள் பௌலோமர்களோடு சண்டை போட்டாள். ருத்ரர்களுடைய கூட்டம் குரோதவசால்னு ஒரு குரூப்பு, அவளோட சண்டை போட்டாள்னு சொன்னாள். மருதோ நிவாத கவச்சை காலேயை வசவோமராக விஸ்வே தேவாத்து பௌலோமை ருத்ராக குரோதவசை சக சயேவ மாஜோ அசுராசுரேந்திராக துவந்த்வேன சம்ஹத்ய ச யுத்தியமானாக அந்யோன்யமாசாத்திய நிஜக்னுரோஜசா ஜிகீஷவஹ தீக்ஷ்ணசராசிதோமரை. இவ்வாறாக போரில் அசுராளுக்கும் தேவாளுக்கும் பெரிய சண்டை நடந்ததுனால் ஒருத்தர் ஜெயத்தை நோக்கி கோலா வச்சுண்டு கூர்மையான பானம், கத்தி, தோமரம் முதலான ஆயுதங்கள்னாலையும் புஷுண்டி, சக்கரம், கதை, ருஷ்டி, பட்டிஷம், சக்தி, உள்முகம், பிராசம், கோடாரி, சக்தி, பல்லம் இவளான ஆயுதங்கள்னாலையும் சண்டை போட்டாள். உலக்கையெல்லாம் அடிச்சுட்டு சண்டை போட்டாலாம்.
விதவிதமான வேரியஸ் வெப்பன்ரி சண்டை போட்டார்னால். தயேவமாஜௌ அசுராசுரேந்திராக துவந்த்வேன சம்ஹத்ய ச யுத்தியமானாக அந்யோன்யமாசாத்ய நிஜக்னுரோஜசா ஜிகீஷவः தீக்ஷ்ணசராசிதோமரைः புஜுண்டிபிः சக்ரகதர்ஷ்டிபட்டிஷைः சக்தியுல்முகைः பிராசபரஸ்வதைரபி நிஸ்திரிம்ஷபல்லைः பரிகைः சமுத்கரைः சபிந்திபாலைச்ச சிராம்சி சிச்சிதுகு. ஒவ்வொருத்தருடைய கழுத்தையும் கூர்மையான கத்தி கவடா இதெல்லாம் வச்சுட்டு உலக்கைகள்லாம் எடுத்து தலையை வெட்டினார்கள்னா, இந்திரன் தேவதைகளுடைய தலையை அசுரால் வெட்டுறது, அசுராளுடைய தலையை தேவதைகள் வெட்டுறதுன்னு இப்படி பெரிய கோரமான சண்டை நடந்தது, ரத்த வெள்ளம் நடந்ததுன்னு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமः. யுயோத பலிரிந்திரேண தாரகேண குஹோஸ்யத வருணோ ஹேதினா யுத்யன் மித்ரோ ராஜன் பிரகேதினா யமஸ்து காலநாபேன விஸ்வகர்மா மயேன வை சம்பரோ யுயுதே த்வஷ்ட்ரா சவித்ரா து விரோச்சனः அபராஜிதேன நமுச்சிः அஸ்வினோ वृषपर्वणा सूर्यो बलिसुतैर्देवो बाणज्येष्ठैः शतेन च रागुणा च तथा सोमः पुलोम्ना युधे निलः निशुम्भशुम्भयोर्देवी भद्रकाली तरस्विनी वृषाकपिस्तु जम्बेन महिषेण विभावसुः इल्वलः सह वातापिः ब्रह्मपुत्रैः अरिन्दम कामदेवेन दुर्मर्ष उत्कलो मातृभिः सह बृहस्पतिः च उशनसा नरकेण शनैश्चरः मरुतो निवातकवचैः कालेयैः वसवो मराः विश्वे देवास्तु पौलोमेहि रुद्राः क्रोधवशैः सह तवेव माजौ असुरासुरेन्द्राः द्वन्द्वेन संहत्य च युध्यमानाः अन्योन्यमासाद्य निजग्नुरोजसा जिगीषवः तीक्ष्णशरासि तोमरैः भुषुण्डिभिः चक्रगदर्ष्टिपट्टिशैः शक्त्युल्मुखैः प्रासपरश्वधैरपि निस्त्रिंशबल्लैः परिगैः समुद्गरैः सबिन्दिपालैश्च शिरांसि चिच्छिदुः ஸ்ரீஹரையே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரையே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च
सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बराद् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।